அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நடக்காது என்று உறுதி செய்த காரியத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய, இன்னும் நாம் கேட்ட நிமிடத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து துஆக்களுக்கும் பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திக்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரை மட்டும் நம்ம துஆ கேட்பதற்கு முன்பாக 3 முறை ஒதுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஏன்னா இது துஆ கபூலாகக்கூடிய அனைத்து அம்சங்களையும் பொருந்திய ஒரு திக்ரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ அந்த திக்ரை பார்க்கலாம். அஸ்தஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமு அல் ஹய்யு அல் கய்யூமு வ தூபு இலைஹி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் அவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன். இன்னும் கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன். இன்னும் என்றும் உயிருள்ளவன், என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன். இன்னும் அனைத்து மீளுதலும் அவனிடமே உள்ளது. எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க. இந்த திக்ரை ஓதுறதுக்கு முன்பாக நம்ம 70 முறை ஏதாவது ஒரு செலவாத்தை நம்ம ஓதிக்கணும். அதற்கு பிறகு இந்த திக்ரை 3 முறை நம்ம ஓதிக்கணும். இன்னும் இந்த ஒரு திக்ரில் துஆ கபூலாகக்கூடிய அனைத்து அம்சங்களுமே இருக்குது. முதல்ல துஆ கபூலாகணும் அப்படின்னா நம்ம செலவாத்தை ஓதிக்கணும். அடுத்தது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடணும். இந்த திக்ரு பாவங்கள் மன்னிக்கக்கூடியதில் மிகச்சிறந்த ஒரு திக்ரு. இன்னும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய திருநாமம் இதில் இருக்குது. இன்னும் அல் ஹய்யூ அல் கய்யூம்ங்கிற துஆ கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த பெயர்களும் இதில் இருக்குது. இன்னும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறத நம்ம 3 முறை சொன்னோம் அப்படின்னாலே போதுமானது. நம்முடைய அனைத்து தேவைகளையும் கொண்டு செல்வதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை நியமிக்கிறான். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம யா அர்ஹமர் ராஹிமீன்னு நம்ம 3 முறை ஓதுறதுக்கு அல்லாஹ் ஒரு வானவரை நியமித்து என்னுடைய அடியான் கேட்கக்கூடிய துஆவை என்னிடம் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்வானாம். எனவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வார்த்தைகள் எல்லாமே இதில் இருக்குது. இன்னும் அர் ரஹ்மான் அப்படிங்கிறது அல்லாஹ் தனது திருமறையில் என்ன அர் ரஹ்மான் அலையுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெயர். இதுதான் இஸ்மே ஆசம் என்று சொல்லக்கூடியது. இன்னும் இதை யார் ஓதனாலும் பலன் கிடைக்கும். எப்படி ஓதனாலுமே நமக்கு பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெயர் இது. எனவே இந்த ஒரு திக்ரில் அனைத்து துஆ கபூலாகக்கூடிய அம்சங்களும் பொருந்தி இருக்கு. இன்னும் செலவாத்தை ஓதிட்டு நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகும். இந்த ஒரு திக்ரில் நம்ம அனைத்தையுமே நம்ம செஞ்சு முடிக்கிறோம். முதல்ல நம்ம செலவாத்தை ஓதுறோம். செலவாத்தை நம்முடைய அனைத்து துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையுமே நீக்கக்கூடியது. அடுத்தது இஸ்திக்ஃபார் செய்கிறோம். அதுவும் நம்முடைய துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது. இன்னும் நம்முடைய கஷ்டங்களை லேசாக்கும். இன்னும் அல்லாஹ் உடனடியாக நம்முடைய துஆக்களுக்கு பதில் தரக்கூடியது. இன்னும் அல்லாஹ்வை புகழ்றதுல மிகச்சிறந்தது அவனுடைய திருநாமங்கள் தான். அவனுடைய எந்த ஒரு பெயரை கொண்டு நம்ம துஆ கேட்டாலும் நம்முடைய துஆக்கள் நிச்சயம் கபூலாகும். அப்படி இருக்கும்போது சிறந்த 4 பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்முடைய துஆக்களை கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த ரப்பு ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். என்னுடைய இந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம உறுதி செய்த விஷயங்களை கூட இந்த திக்ரின் மூலமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த ரப்பு உங்களுக்கு கொடுத்துருவான். இதை நீங்கள் உண்மையான நம்பிக்கையோட ஈமானோட நீங்கள் செய்யுங்க. அதற்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நபிமார்கள் எல்லோருமே ஒரு முறை தான் ஒரு துஆவை ஓதுவாங்க. ஆனால் அல்லாஹ் உடனடியாக அவங்களுக்கு பதில் கொடுப்பான். ஏன்னா அவங்களுடைய ஈமான் அந்த அளவு உறுதியாக இருந்திருக்கு. இன்னும் பல சஹாபாக்கள் கூட உறுதியாக ஈமானோடு சின்ன அமல்களை செஞ்சு கூட அல்லாஹ்விடமிருந்து அவங்க பதிலை பெற்று கொண்டிருக்காங்க. எனவே நாமும் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் நம்பிக்கையோட அல்லாஹ்வின் மீது முழு ஈமானோட செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்முடைய ரப்பு நமக்கும் பல அதிசயங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நமக்கு அதை கபூல் செஞ்சு தந்துடுவான்.
எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மிகச்சிறந்த திக்ரை நீங்கள் தனிமையில் நீங்கள் தொழுகைக்கு பிறகு ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூலாகும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு திக்ரை சலவாத்து 70 முறை ஓதிட்டு இந்த திக்ரை நீங்கள் 3 முறை மட்டுமே ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. நிச்சயம் அந்த ரப்பு மறுக்க மாட்டான். எனவே இந்த அற்புதமான திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.